இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அம்மி, தமிழோடு இணைவோம். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்ச உடனே அதில் நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு 5 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு அதில் வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. அது எப்படி இருக்கணும், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். இன்னும் நல்லா வதங்கின பின்னாடி பிரிஞ்சி இலைன்னு சொல்லக்கூடிய பிரியாணி இலையை 4 இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் வதங்கின பின்னாடி உப்பு தேவையான அளவு, அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கின பின்னாடி 5 வெங்காயத்துக்கு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 4 நீல வாக்கில் கட் பண்ணி அதனோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குங்க. அதில் எப்படி வதக்கணுன்னா, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழ சைஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பின்னாடி அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கனை ஒரு 1 ஹவருக்கு நல்லா மேஷ் பண்ணி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு 1 ஹவர் கழித்து என்ன பண்ணுங்கள், அந்த சிக்கனை தயிரும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டுட்டு தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ட பின்னாடி அந்த நம்ம சோக் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே போடுங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது நல்லா கிளறி விடுங்க. நல்லா உடையாமல் பொறுமையாக கிளறி விடுங்க. அந்த பீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆன பின்னாடி அதை ஒரு தட்டு போட்டு மூடிடும். எப்பயுமே குக்கரில் செய்யாதீங்க. பெரிய பாத்திரம், அடிப்பிடிக்காத பாத்திரம், ஈக்குவலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பெரிய பாத்திரம் வாங்கிக்கோங்க. அதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம குக்கரில் செய்கிறத விட அதில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த சிக்கன் 3/4 அளவு வெந்த பின்னாடி தண்ணி கொதிக்கும்போது அரிசி எடுத்து அதில் போடணும். நான் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதியும் யூஸ் பண்ணல, சீரக சம்பாவும் யூஸ் பண்ணல. இது நாங்கள் ஆம்பூர்லேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொன்னி அரிசி. அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விடுங்க. நான் 2 அழாக்கு அரிசி போட்டதுக்கு 4 அழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக நெய் விட்டு இருக்குங்க. நம்மளுடைய ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி. இது நான் என் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. என் ஹஸ்பண்டுடைய சொந்த ஊர் ஆம்பூர்.
டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக்